Hey hello guys, இன்னைக்கு நம்ம Realme-யோட Realme 8s 5G இந்த ஃபோனை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே thumbs up, subscribe, bell icon எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதை பார்த்தால ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்துக்கிறது Fewtech Tamil. நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வழக்கமாக கொடுக்குற எல்லோ கலர் பாக்ஸில் டாப் லெஃப்ட்டில் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், சென்டரில் 8s 5G, கீழே Realme கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டம் சைடு பார்த்தோம்னா பாக்ஸ் கனெக்ட் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பற்றி கடைசியாக சொல்கிறேன். ரைட் சைடில் Realme 8s 5G, டாப்பில் R லோகோ, லெஃப்ட் சைட்லையுமே Realme 8s 5Gன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா Dimensity 810 5G ப்ராசஸர், 33 வாட் டாட் சார்ஜர், 64 மெகாபிக்சல் நைட் ஸ்கேப் கேமரா, 90Hz ஸ்மூத் டிஸ்பிளே, அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஓகே இன்னொரு எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. கீழே Realme பிராண்டிங். ஓகே, அதோட பேக் சைடில் லெட்ஸ் எம்ப்ரேஸ் ஏ நியூ ஜர்னின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா லிட்டில் பெட் பிளாக் ரோட் டிபி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Realme 8s 5G ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் எடுத்து கலர் பார்க்கறது நல்லாயிருக்கு. இப்போ ஓரமாக வைப்போம். அது போக நமக்கு சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 33 வாட் சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓவருக்கு இந்த ப்ரைஸிங் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜிங் ஸ்பீட் தான் இந்த சார்ஜர் பிரேக் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது டைப் சி கேபிள் தான் எங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு அடியில் நம்மளுக்கு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்கலாமோ, நெவர் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் Realme. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம அந்த ஃபோனை நம்ம எடுத்தோம்னா அந்த கலர் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சீரியஸாக இந்த கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பர்பிள் இப்படிங்கிற ஒரு கலர் வேரியண்ட். ஸோ இது பக்கம் இன்னொரு கலர் ஆப்ஷன் இருக்குது, யூனிவர்ஸ் ப்ளூ. யூனிவர்சல் கிடையாது, யூனிவர்ஸ். ஓகே, ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க இன்னன் ஃபீலாக சூப்பராக இருக்குது. நல்லா காம்பேக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, நல்லா திக்னஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபோனை மூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கையில் பிடிக்க நல்லா காம்பேக்டாக தான் கைஸ் இருக்குது. ஃபோன் நல்லா 6.5 இன்ச்சுனாலும் ஃபோன் நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஓகே, ஃபோனை மூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளே சைஸ்ன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல். ஆம்லெட் கிடைக்கல, IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400 x 1000 பிக்சல்ஸ். இங்கே டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நம்மளுக்கு வழக்கமாக கொடுக்க டார்க் மோட் அது. ஓகே, தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை ரெஃப்ரெஷ் இங்கே வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேவைப்பட்டால் 60K கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேபி 120 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கலாம். பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே 600 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 405 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அந்த ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 83.9%. ஓகே, அரௌண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு கைஸ். இன்னும் 120 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்கிற ஃபீலிங் தான் எனக்கு. மற்றபடி இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடிஸில் வந்தோம்னா இங்கே பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த 6.5 இன்ச் பேனலில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கொடுக்கல, சின்ன நெகட்டிவ் தான். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தோம்னா டாப்பில் சைடு மேக், ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போன மாதிரி இல்லை, கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மேக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு மேலே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சிம் ஸ்லாட் ஓப்பன் பார்ப்போம் என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. ஹாப்பி, இங்கே ஒரு ரெடிக்கான சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபோனை வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 191 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோக்கு வெயிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். நல்லா காம்பேக்டாக தான் இருக்குது. திக்னஸ்ன்னு வந்தோம்னா 8.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னன் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க நல்லாவே இருக்குது.
கலர் வேரியன்ட்ஸ் வந்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட வேரியன்ட் யூனிவர்ஸ் பர்பிள், இது போக யூனிவர்ஸ் ப்ளூன்னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அரௌண்ட் இந்த ஃபோன் இந்தியன் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு கோலா கிளாஸ் 3 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேக் சைடில் அந்த ரெக்டாங்கிள் வம்பில் குவாட் கேமரா செட்டப் மாறி இருக்கும். ஆனால் அது ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 6 128க்கான வேரியண்ட், இன்னொன்று 8 128க்கான வேரியண்ட். ஸோ நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6 128க்கான வேரியண்ட். ஓகே, அந்த 120 ஜிபியில் எவ்வளோ யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 ஜிபி ரஃப்லி யூஸ்டு. ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா 110 ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஜிபி ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. அந்த 6 ஜிபி ரேம் போக இன்னும் 2 ஜிபி நம்ம ரேம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விர்ச்சுவல் ரேம் விவோவில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ அது 110 ஜிபி வரைக்கும் மெமரி இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தேவைப்பட்ட அந்த டெடிகேட்டான ஸ்லாட்டை யூஸ் பண்ணி 1 டிபி வரைக்கும் மெமரி எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான். ஓகே, இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட புது டைமென்சிட்டி 810ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் 5G சப்போர்ட்டோடு வரக்கூடிய ப்ராசஸர் தான். ஓகே, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme UI 2.2 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 ரன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிபியூன்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு மாலி G57 MC2ங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. இந்த மீடியாடெக் 810 இந்த ஸ்னாப்ட்ராகன் சீரிஸ்க்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765. ஸ்னாப்ட்ராகன் 765 விட கொஞ்சம் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 810ல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் இந்த டைமென்சிட்டி ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 765 விட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அரௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இந்த ப்ராசஸர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃபோனை கேமராஸ்னு வந்தோம்னா இங்கே பேக் சைடில் குவாட் கேமரா மாதிரி தெரியும். ஆனால் இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f1.8 அப்பேச்சரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் இது ரெண்டுமே f2.4 அப்பேச்சரை கொடுத்துருக்காங்க. இதே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பஞ்ச் ஹோலில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.1 அப்பேச்சரோட. கேமரா ஃபீச்சர்ஸ்னு நம்ம இங்கே வந்தோம்னா எல்லாத்துக்கான கொடுத்துருக்கோம். ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா போர்ட்ரேட் மோட் 64 மெகாபிக்சல் மோடில் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன் டைம் லேப்ஸ் எக்ஸ்போர்ட் பேரோனோமா அல்ட்ரா மேக்ரோ டெக்ஸ்ட் ஸ்கேனர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோட்டோ மோடில் எவ்வளோ ஜூம் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இன்னும் போய்கிட்டே இருக்குது 20x. ஃபோட்டோ மோடில் நம்மளால் 20x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். இதே நம்ம வீடியோவில் வந்தோம்னா 10x தான். வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு 10x தான் கைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே டெப்த் சென்சர் இல்லை மேக்ரோ சென்சர் இது ரெண்டில் எதோ ஒன்று கூட கட் பண்ணிவிட்டு அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரைக்கும் நம்மளால் 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். வீடியோ சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் கடைசியில். அடுத்தது இந்த ஃபோனை பேட்டரி வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஹை கேப்பாசிட்டி பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 33 வாட்க்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு எதிர்பார்த்தோம்னா ஒரு 1.5 days கிட்டே நார்மல் யூசேஜ் பண்ணால் தாங்கும். அப்படியே தீர்ந்தாலுமே அந்த 33 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வந்தோம்னா ஸோ நம்மகிட்ட வேரியன்ட் 6 128. ஸோ அந்த வேரியண்ட்டோட ப்ரைஸிங் 17,999 வரைக்கும் 8 128 வேரியண்ட் 19,999 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸிங்கில் ஆன்லைனில் அவைலபிள் இருக்கக்கூடிய ப்ரைஸிங் ஆஃப்லைனில் டிஃபர் ஆகும். அது நீங்கள் உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோனில் என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது பாசிட்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டிஸில் சொல்லிடுறேன். ஒரு 18,000 பட்ஜெட்டில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆம்லெட் பேனல் கொடுத்துருக்கலாம். இங்கே ஆம்லெட் பேனல் கொடுக்கல. ஸோ ப்ரொடக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு கோலா கிளாஸ் 3 கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. மெயினான விஷயம் அல்ட்ராவைட் சென்சர். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அல்ட்ராவைட் சென்சர் இல்லாதது நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபோன்ஸ் நம்மளுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்த Realme 8i அதில் கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட் கூட பிரச்சனை 90 Hz இருக்குது. ஆம்லெட் கொடுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெவி சூப்பரான ப்ராசஸர், சூப்பரான டிஸ்பிளே, அதோட இந்த ஃபோன் ரொம்ப சூப்பர் தான் கைஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு தான். இந்த ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷிவானியா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக், அப்புறம் ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோம்மேடாக வீட்டிலே தயாரிக்கிறாங்க. இவங்க ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு தான் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.